Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல class 6th fractionsல நம்ம வந்து exercise 1.2ல challenge problems வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த challenge problemsல இப்போ question number 6 வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த questionல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். By using the following clues, find who am I அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. Each of my numerator and denominator is a single digit number அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்னா அப்போ என்னென்ன நம்பர்லாம் வந்து வரும்? 1 2 3 4 5 6 7 8 and 9 இது வரைக்கும் வந்து வரும். அடுத்தது செகண்ட் க்ளூ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த சம் ஆஃப் மை நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. அதாவது என்னோட நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரையும் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரையும் நான் வந்து ஆட் பண்ணும் போது வரக்கூடிய நம்பர் வந்து 3யோட மல்டிபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு க்ளூக்கு இதை நம்ம எழுதிட்டோம். இப்போது செகண்ட் க்ளூக்கு இப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இப்போ 1 இருக்குது, 1/2 போடுறோம் அப்படின்னா 1 + 2ன்னு எடுத்துப்போம் நம்ம. அப்போ 1 + 2 is 3. அப்போ 3 வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 தான். ஸோ அப்போ 1/2வை நான் இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது நான் ஏன் செகண்ட் சப்டிவிஷன் போட்டிருக்கேன்னா, இந்த க்ளூவுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்றத நான் எழுதுகிறேன். அடுத்தது 1/3 எடுத்துக்கிட்டோன்னா 1 + 3 4 ஆகிடும். 4 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 கிடையாது. அடுத்தது 1/4 எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 5 வரும். அதாவது 1/4னா என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்துருக்க க்ளூ படி, செகண்ட் க்ளூ படி 1/4னா 1 + 4 அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போனா 5 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 கிடையாது. அடுத்தது 1/5 எடுத்தோம்னா 1 + 5 6 வருது. ஸோ 6 அப்படின்றது மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ அப்போனா 1/5 வந்து வரும். அடுத்தது அதே மாதிரியே வந்து 1/6 பார்த்தோம்னா என்ன வரும்? 1/6னா 1 + 6 7 வந்துடுது, வராது. 1/7 எடுத்தோம்னா 1 + 7 8 வராது. 1/8 அப்படின்னா 1/8னா என்னது? 1 + 8 which is 9. 9 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 தான். ஸோ அப்போனா 1/8 வந்து எழுதுவோம். இப்போ இது மேலே நியூமரேட்டரில் 1 வர மாதிரி இருக்கிறதுல எல்லாத்தையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது 2ல் என்ன வரும்னு பார்ப்போம். ஸோ இப்போ 2 + 3 எடுத்தோம் அப்படின்னா, அதாவது 2/3 எடுத்தோம்னா 5 வருது, வராது. 2 + 4 அதாவது 2/4 எடுத்தோம் அப்படின்னா என்ன வருது? 2 + 4 which is 6. 6 வந்து மல்டிபிள். ஸோ அப்போனா வந்து 2/4 வந்து இன்க்ளூட் ஆகும். அடுத்தது 2/5 வராது. 2/6 அது வந்து மல்டிபிள் ஆஃப் 3 கிடையாது. 2/7 வரும். ஏன்னா 2/7 எடுத்தோம் அப்படின்னா 2 + 7ன்னு அர்த்தம். அக்கார்டிங் இந்த க்ளூ படி சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணோம். 2 + 7 ஆட் பண்ணால் 9 வருது. 9 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 தான். ஸோ அப்போனா 2/7 வந்து சேர்க்கலாம். அடுத்தது 2/8 பார்த்தோம்னா 10 வருது, வராது. 2/9 பார்த்தோம்னா என்ன வருது? 2 + 9 11 வருது, அதுவும் வராது. அடுத்தது போயிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 3/4. இப்போ 3/4 எடுத்தோம் அப்படின்னா 7 வருது. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. 3/5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 வருது. ஸோ வராது. தட் இஸ் நாட் மல்டிபிள் ஆஃப் 3. 3/6 வரும். 3/6 ஏன்னா 3 + 6 வந்து 9 வந்துடுது. அடுத்தது 3/7 10 வருது, வராது. 3/8 எப்படி வரும்? 3/8னா 3 + 8ன்னு வரும், which is 11 வராது. ஸோ 3/9 கண்டிப்பாக வந்து வரும். 3/9. அடுத்தது 4ல் வந்து என்னென்னலாம் வருதுன்னு பார்ப்போம். 4 + 5 வரும். ஏன்னா 4/5 வந்து 4 + 5 9 வரும். அடுத்தது 4/6 10 வராது. ஸோ 4/7 11 வராது. 4/8 12 வரும். அடுத்தது 4/9 அதுவுமே வந்து வராது. நெக்ஸ்ட் 5க்கு போயிடலாம். 5/6னா 5 + 6 11 வராது. 5/7. ஸோ 5/7 12 வரும். ஸோ 5/7. அடுத்தது 5/8. ஸோ அப்போ வந்து 5/8 அப்படின்னா 5 + 8ன்னு வந்து ஆகிடும். ஸோ அப்போனா 13 வருது, வராது. ஸோ 5/9 அதுவுமே வந்து நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட் 6 போயிடலாம். 6/7. ஸோ 6/7 பண்ணோம்னா 11 வருது, வராது. 6/8 வராது. 6 and 9 வரும். ஸோ 6/9. அடுத்தது 7/8. 7/8னா 7 + 8. ஸோ வந்து 15 வரும். ஸோ 7/8. 7
by 9 வராது, ஏன்னா 16 வந்து வரும். ஸோ அது வந்து சால்வ் ஆகாது, அதாவது நாட் அ மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இதுதான் வந்து செகண்ட் க்ளூ படி நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ தேர்ட் க்ளூ அப்ளை பண்ணி என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ்லாம் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எந்த நம்பர்ஸ் வரும்ன்றதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். The product of my numerator and denominator is a multiple of 4 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் denominator multiple of 4. So 1/2 வராது, ஏன்னா மல்டிப்ளை பண்ணோம். 1/2னா 1 into 2ன்னு அர்த்தம் வராது. 1/3 வராது. 1/4 கண்டிப்பாக வந்து வரும். ஸோ 1/4 இன்க்ளூட் ஆகும். 1/5 வராது. 1/6, 1/7, 1/8 வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது 2/3னா என்னது? 2 into 3 வராது. 2/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த க்ளூ படி 2/4 அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம 2 into 4 வந்து பண்ணணும், which is 8. அப்போ 8 வந்து என்னது? மல்டிபிள் ஆஃப் 4. அப்போ வந்து இன்க்ளூட் பண்ணலாம். 2/4 வந்து வரும். அடுத்தது 2/6. 2 into 6 பண்ணோம்னா என்ன வரும்? 12 வரும், மல்டிபிள் ஆஃப் 4. அடுத்தது 2/8. 2 into 8 வந்து 16. 16 வந்து மல்டிபிள் ஆஃப் 4 தான் கண்டிப்பாக வந்து வரும். நெக்ஸ்ட் 3/4. ஸோ இப்போ 3 and 4, 3 4s are 12. ஸோ 12 அப்படின்றது மல்டிபிள் ஆஃப் 4 தான். ஸோ 3/4 வரும், 3/8 வரும், அண்ட் 4/5. ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 4/5, 4/6, 4/7. ஏன்னா 4 இருக்கிற மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்றதுனால 4 5s are 20, 4 6s are 24, 4 7s are 28. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துடும். அண்ட் அதே மாதிரி 4 8s are வந்துடும், அண்ட் 4 9s are அதுவும் வரும். 4/9 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது 5 into 6 30. சால்வா மல்டிபிள் கிடையாது, மல்டிபிள் ஆஃப் 4 கிடையாது. 5 into 7 வராது. 5 into 8 வந்து வரும், 40. ஸோ அப்போனா 5/8 நம்ம எழுதலாம். அடுத்தது 5 into 9 வராது. நெக்ஸ்ட்டு 6 into 7 42 வந்து வருது. ஸோ மல்டிபிள் ஆஃப் 4ஆன்னு பார்த்தா கிடையாது. ஸோ 6 into 8. ஸோ சால்வ் ஆகும். ஸோ 6/8 வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது வந்து 7/8 வந்து நம்மளுக்கு வரும், அண்ட் 8/9. ஸோ இதெல்லாம் தான் வந்து தேர்ட் க்ளூ யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்காது. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே என்னென்னலாம் காமனாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிப்போம். ஸோ இப்போ இங்கே 1/8 இருக்குது. ஸோ இங்கேயும் 1/8 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் 2/4 இருக்குது. ஸோ 2/4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 4/5, 4/5, 4/6 வராது. 4/8, 4/8. அடுத்தது 7/8. அதே மாதிரி 7/8 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ therefore the possible fractions are 1/8, 2/4, 4/5, 4/8, 7/8. இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 6th question. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 7th question வந்து பார்ப்போம். ஆட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1/1/3. 7th question வந்து பார்க்கலாம். ஆட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1/1/3 அண்ட் 3 1/6 அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 4 1/6 அண்ட் 2 1/3. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1 1/3 அண்ட் 3 1/6. ஸோ அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணோம், இம்ப்ராப்பராக மாற்றுறோம். ஸோ 3 1s are 3, 3 + 1 வந்து 4/3 வந்துடும், அண்ட் 6 3s are 18, 18 + 1 வந்து 19/6 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா எது வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போது 4/3 அண்ட் 19/6 இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணோம், க்ராஸ் பண்ணுங்கள். 3 into 19 வந்து 57. அதே மாதிரியே இங்கே வந்து 6 into 4 வந்து 24. 24 பெருசா 57 பெருசா? ஸோ 57 தான் பெருசு. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு 19/6 தான் வந்து நம்மளுக்கு பிகர் வேல்யூ. ஸோ அப்போ 4/3 இஸ் லெஸ் தேன் 19/6. அப்போ நம்ம வந்து எப்படி சப்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா 19/6 மைனஸ் 4/3 அப்படின்னு வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு வந்து பண்ணலாம். ஸோ 19 into 3 மைனஸ்
4 into 6 by 6 into 3. So 57 minus 24 by 80. So 57 minus 24. 3, 2. So 23 by 18. Sorry, 33 by 18 தான் வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் இது ரெண்டும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 4 1/6 and 2 1/3. So difference between, so 6 4s are 24, 25 by 6 and 3 2s are 6, 6 plus 1 7/3. ஸோ இதுவும் அதே மாதிரியே வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ 25/6 and by 3. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு 25 into 3 வந்து 75 வரும். இது வந்து 7 5 35, 7 6 42. ஸோ அப்போனா வந்து 42 75 42 இருக்குது. அப்போ எது வந்து கிரேட்டர்? 25/6 இஸ் கிரேட்டர் தேன் 7/3. ஸோ அப்போ 25/6 மைனஸ் 7/3 வரும். இதே மாதிரியே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் வந்து பண்ணுறோம். ஸோ இதை வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணோம். 25 into 3 minus 6 into 7 by 6 into 3. So 25 into 3 வந்து 75 minus 42 by 18. So 75 minus 42. So 3 and 3. So 33 by 18 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ல 33/18 வந்திருக்கு, ப்ளஸ் 33/18 வந்திருக்கு. ஸோ வந்து லைக் ஃப்ராக்ஷன் அப்படியே 18 வந்து போட்டணும். 33 + 33 விச் இஸ் 66/18 வந்து நம்மளுக்கு வரும். ரெண்டுமே 6 டேபிள்ஸில் போவோம். 6 3s are, இது வந்து 6 11 டைம்ஸ். ஸோ 11/3 வந்து நம்மளுக்கு வரும். இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ 3 யால் டிவைட் பண்ணுறோம் 11. 3 3s are 9 2. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டினாமினேட்டரில் 3 வந்துடும். 2 3. ஸோ 3 2/3 தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 8th கொஷனில் வாட் ஃப்ராக்ஷன் இஸ் டு பி சப்ராக்டட் ஃப்ரம் 9 3/7 டு கெட் 3 1/5 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃப்ராக்ஷனை 9 3/7 இருந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அன்னோன் ஃப்ராக்ஷனை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? அன்னோன் ஃப்ராக்ஷன் பி எக்ஸ்ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்போனா 9 3/7 மைனஸ் எக்ஸ் நான் பண்ணேன்னா எனக்கு 3 1/5 அப்படின்னு வரும். அதாவது வாட் ஃப்ராக்ஷன், என்ன ஃப்ராக்ஷனை இந்த 9 3/7 நான் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 3 1/5 கிடைக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இம்ப்ராப்பராக மாற்றுறோம். 9 7s are 63, 63 + 3 66/7 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து 15 15 + 1 16/5 வந்து வரும். ஸோ இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ 66/7 மைனஸ் 16/5 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்து வரும். ஸோ இது அப்படியே வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் போடலாம். 66 into 5 வரும், மைனஸ் 16 into 7 by 7 into 5. ஸோ 66 into 5, 5 6 are 30. இங்கேயும் வந்து 30 30 + 3 33. ஸோ 330 வந்துடும். மைனஸ் 16 into 7 7 42 and 7 into 1 is 7, 7 plus 4 is 11, 112/35. ஸோ அப்போ 330 112ஆல் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதை 2 வந்து இங்கே வந்து 1 மைனஸ் பண்ணி இங்கே 1 பாரோ பண்ணிக்கிறோம். ஸோ 8 1 218. ஸோ விச் இஸ் 218/35. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 218 35ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 35 into 6 வந்து பண்ணும் போது நம்மளுக்கு 30, 6 3s are 18, 18 + 3 வந்து 21 வந்து வரும். ஸோ அப்போ 6 times 210.
ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 8 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 35 டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கிறோம், ரிமைண்டர் எடுத்து இங்கே எழுதுகிறோம், கோஷன்ட் இங்கே வரும். ஸோ 6/8/35 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர் ஃபார் த 8th question. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9th question வந்து பார்க்கலாம். 9th question, sum of two fraction is 5/3/9. If one of the fraction is 2/3/4, find the other fraction அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு ஃப்ராக்ஷனோட சம் வந்து 5/3/9 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு ஃப்ராக்ஷனில் ஒரு ஃப்ராக்ஷன் வந்து 2/3/4. அப்போ இன்னொரு ஃப்ராக்ஷன் வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ லெட் த அன்னோன் ஃப்ராக்ஷன் பி எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் டூ ஃப்ராக்ஷன்ஸ். அப்போது ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணுறாங்க. எது இந்த ஃப்ராக்ஷனும் 2/3/4 கூட இன்னொரு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணும் போது 5/3/9 வந்து கிடைக்குது அப்படின்றது தான் வந்து கொஷின். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக வந்து நம்ம மாற்றுறோம். 4 2s are 8, 8 + 3 வந்து 11/4 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 9 5s 45, 45 + 3 வந்து 48/9. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48/9 மைனஸ் 11/4. இங்கே வந்து ப்ளஸ் சைன் வந்து இருக்குல்ல, ஸோ வந்து அதை அதர் சைட் போகும்போது நம்மளுக்கு என்னவாயிடும், மைனஸாக மாறிடும். ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும், மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும், டிவிஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷனாக வந்து மாறும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து சப்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணணும், 48 × 4 மைனஸ் 11 × 9, 9 × 4. ஸோ 48 × 4, 4 8s are 32, 4 4s are 16, 16 + 3 வந்து 19, 192 மைனஸ் 99, 9 4s are 36. ஸோ 192 மைனஸ் 99. ஸோ இங்கே வந்து என்ன வரும், இதை வந்து 8 ஆக்கணும், 1 பாரோ பண்ணி 1 வந்துடும். ஸோ 12 மைனஸ் 9 வந்து 3 வரும், இங்கே 0 1 கேரி ஓவர். ஸோ 18 மைனஸ் 9 9. ஸோ 93/36. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்னவா மாற்றணும், மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். 93ஐ 36ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா இது ரெண்டுமே வந்து 3 டேபிள்ஸில் வந்து சால்வ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3 3s are 3 1 time, 3 1 time 3 2s are. ஸோ 31/12 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 31/12. இப்போ வந்து இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ 31ஐ 12ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். 12 2s are 24. சப்ராக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு 7 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே 12 வரும், 7 2 2 7/12 தான் வந்து ஆன்சர் ஃபார் 9th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 10 வந்து பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 10, by what number should 3 1/16 be multiplied to get 9 3/16 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நம்பரால் 3 1/16 வந்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 9 3/16 வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது லெட் த அன்னோன் நம்பர் பி எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 3 1/16 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9 3/16 வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். 16 × 3 48. ஸோ 48 + 1 49/16 into x equal to இங்கே வந்து 16 × 9 54, 9 × 1 9, 9 + 5 which is 14, 144. So 144 + 3 147/16. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கா, ஸோ இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ மல்டிப்ளிகேஷனாக இருக்கா, இந்த பக்கம் வரும்போது அது டிவிஷனாக மாறிடும். அப்படின்னா என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 147/16 into 16/49. 16 16 கேன்சல் ஆகிடும். ரெண்டுமே 7 டேபிள்ஸில் சால்வ் ஆகும். 7 7s are 49, இது வந்து 7 2s are 14, 7 1 time, திருப்பியும் 7 1 time, 7 3s are 21. ஸோ x is equal to 3 தான் வந்து ஆன்சர்.
ஸோ இது வந்து என்னவாகுது, இங்கே இந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு கிளியராக புரியணும், இல்லைன்னா இங்கே தப்பாயிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 தான் வந்து ஃபைனல் ஆன்சர். இது வந்து நம்மளுக்கு என்னவாகும், நான் என்ன சொன்னேன், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறும்னு சொன்னேன். அப்போ 147/16 டிவைடட் பை 49/16 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அப்போது 147/16 இன்ட்டு 16/49 அப்படின்னு வந்து மாறிடும். இப்படி தான் வந்து நம்மளுக்கு என்னது, இந்த ஸ்டெப்பு வந்து நம்மளுக்கு வருது. அதாவது இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணி கொண்டு வரோம்னா, இது மாதிரி எழுதிட்டு அப்புறமா வந்து இந்த மாதிரி கொண்டாந்துருங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சம். அண்ட் எக்ஸ் வேல்யூ வந்து 3 தான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.